இப்போ ஒரு மாவட்டத்தில் 5 லட்சம் பேர் இருந்தாலும் அதில் ஒரு ஆளுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்க முடியும். ஆமாம், அதில் 50,000 பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த 50,000 பேர்ல ஒரு ஆள் தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கடமா இருக்காதா? அப்போ தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தில் அந்த விலையில்லா சாப்பாடு உணவகம் ஸோ அது எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க? அப்போ வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் தளபதி போய் சேர்ந்துட்டாரு. தளபதி தான் இருக்காரு, சேர்ந்துட்டார்ல, தளபதி தான் இருக்காரு, தளபதி தான் முதலமைச்சராக வரப்போறாரு. தளபதி எந்த மேடை யாருனாலும் திமுகவை சொல்லாம இறங்க மாட்டாங்க. ஆனா திமுக எந்த தலைவராவது தாவைக்கா பார்த்து சொல்றாங்களா? நீங்க பாத்தீங்கன்னா எங்க இதுல 28 அணி இருக்கு, மருத்துவர் அணி இருக்கு, திமுக 36 அணி இருக்கு. உங்களுக்கு ஒரு தேவைன்னா உங்களை வந்து ஈஸியாக அணுக முடியுமா? எங்களை டைரக்டா பார்க்கணும் ஒதுக்குறதெல்லாம் கிடையாது. பின்னா சொல்லலாம் போக மாட்டீங்க கிடையாது. உங்க மக்களுக்கு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு பிரச்சனைனா யார் வரா? தளபதி தான் வருவார். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நண்பா நம்பி நேர்காணலில் தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தினுடைய தாவேகா மாவட்ட செயலாளர் STR சாமுவேல் ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, யார் இந்த தூத்துக்குடி சாமுவேல்? யார் இந்த தூத்துக்குடி சாமுவேல்னா, இப்போதைக்கு தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர். அப்போ நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தானா? தூத்துக்குடி தான். தூத்துக்குடி படித்தது எல்லாமே இதே ஊர் தான். ஆமாம். எப்படி இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளாடி நீங்கள் வரீங்க? தமிழக வெற்றி கழகம் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி ரசிகர் நான். சின்ன வயசுலேருந்தே தளபதி படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் யூத் படம். யூத், ஆமாம். ரொம்ப அதில் அந்த படத்தை நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது போக தூத்துக்குள்ள ரசிகர் மன்றம் இருந்துச்சு, ஆனால் அதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நம்ம அதில் போய் ஜாயின் பண்ணுறது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் படம் பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போவோம், போயிட்டு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு எங்களுக்கு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படம் பார்க்குறது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஜய் ரசிகர் தான். அப்படியே பார்த்துட்டுப்போம். அதுக்கப்புறம் தளபதி கட்சி ஆரம்பித்த பிறகு அப்படி ஒரு 2 மாதம் போயிட்டு இருந்துச்சு. போனோடனே அப்போது அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. சரி, கட்சியிலேயே ரசிகர் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கல, மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கல, அப்போது கட்சியிலேயே ஜாயின் பண்ணுமென்ட்டு தான் நாங்கள் போனோம். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு அங்கே திருநெல்வேலியில் புல்லட் ராஜான்னு ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா இது எப்படி செய்யணும் அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து வாங்க தம்பி நான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சஜி என்னன்னு சொல்லி. அவங்கள போய் பார்த்தோம். சஜின்னு அப்புறம் எங்களை வந்து போய் சொல்லாட்ட கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. எங்களை நல்ல முறையாக ரிசீவ் பண்ணி இத்தனை ஒரு வருஷமாக நல்லா அவங்க கூட போனோம், ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக நாங்கள் பண்ணுற செயல்களை வச்சு எனக்கு தளபதி மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்க. இல்லை, பொதுவாக வந்து மக்கள் மன்றத்தில் இருந்து வந்து தான் தாவைக்கால வருவாங்க. அப்போ நீங்கள் திடீர்னு இதுதான் உங்களோட முதல் அரசியல் வருகை, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் கட்சியில் பயணிச்சிருக்கீங்களா? இதுதான் முதல் தடவை கட்சி. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் எது பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த ரசிகர் மன்றத்தில் அப்படி தொடர்ந்துட்டு இருந்தீங்க? ரசிகர் மன்றத்தில் நான் கிடையாது, ஆக்சுவலாக கிடையாது. நாங்கள் வந்து பிஸ்னஸ்ன்னு போவோம், படம் பார்ப்போம், தளபதியை பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படி. ஆனால் இதில் ஒரு கட்சின்னு வந்தப்பறம் சரி இதில் ஜாயின் பண்ணலாமே அப்படி. மன்றத்தில் தான் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஜாயின் பண்ணுவோம், சாதாரண ஒரு தொண்டராக போவோங்கிறத வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் பொது சேவைகள் இங்கே நாங்கள் ஏற்கனவே கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பண்ணோம். அப்புறம் நாங்கள் பண்ணுறதை பார்த்து பொதுச் செயலர் வந்து அப்புறம் சரி நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு மாவட்டத்தில். ஆனால் தென் மாவட்டங்களில் அதுவும் முக்கியமான மாவட்டம் தூத்துக்குடி மத்திய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உங்களை என்ன நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க? மக்களுக்கு நல்லது செய்கிறோம் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. தளபதிக்கும் அதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க இந்த படத்தை விட்டுட்டு வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காண்டி தான் வராங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்ட செயலர்களுக்கும் உள்ள ஒரு இது. இப்போ தளபதி டிவிக்குன்னு இந்த கட்சினாலே இப்போ மாவட்ட எல்லா தமிழகத்தில் மாவட்ட செயலர் எடுத்திங்கன்னா எல்லாமே மன்றத்துலேருந்து வந்திருப்பாங்க. பல இது செஞ்சுருக்காங்க, பல தொண்டுகள் மக்களுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால தளபதியும் அதில் இல்லை. பொதுவாக வந்து இந்த அரசியலுக்கு வர எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரோம், தொண்டு செய்ய வரோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறுதில்லை.
இல்லை பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை கூட இருக்கவங்களோட நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி சூழ்நிலை வருதுல்ல. அப்போ எப்படி நீங்கள் இதை பண்ண முடியும்னு நினச்சிக்கிறீங்க? எங்களுக்கு பொருளாதாரம்னா எங்களுக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் இருக்குது. நாங்கள் இங்கே ஏற்கனவே பிஸ்னஸில் செட்டில்டு எங்கள் ஃபேமிலி. அதனால மக்களுக்கு சேவை செய்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது போக இப்போ நாங்கள் வார்டு ரீதியாக பார்க்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைகள் நிறைய இருக்குது மக்கள்கிட்ட. இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் பாதாள சாக்கடை தோன்றாங்கிறதுல பார்த்தீங்கன்னா தண்ணி உடச்சிட்டாங்க பைப்லைன். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவங்களுக்கு தண்ணி கிடையாது ஒரு 49 வார்டில். அப்புறம் அவங்க கூப்பிட்டு கேட்காங்க, ஆனால் கொஞ்சம் ஒரு லாரி தண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு லாரி தண்ணி கொடுக்க தான் செய்கிறோம். அவங்களுக்கு சேவை அந்த வார்டில் ஒரு கொடுக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, நீங்கள் சொன்னீங்க பொருளாதார ரீதியாக நான் செட்டில்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக இருக்கும்போது ஒரு தொழில், உங்கள் ஃபேமிலி அப்படி போயிருவீங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நீங்கள் அரசியலுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவங்க எல்லாம் உள்ளே இருப்பான். அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கணும்ல? அதை சமாளிக்கிறது தானே மாவட்ட செயலர் கொடுத்துருக்காங்க. அந்த உங்கள் சமாளிக்க உள்ள திறமை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த திறமை இருக்க போய் தானே தளபதி பார்த்துட்டு கொடுக்காங்க, அல்லது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த போஸ்டிங் போடுறது எல்லாமே வந்து பொதுச் செயலாளர், தளபதி வந்து சும்மா பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதி டிசைட் பண்ணி தான் போடுவாங்க. அப்போ தளபதியோட மேற்பார்வையில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலர் என்ன செய்கிறாங்களோ தளபதி அதை கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த டெய்லி உள்ள ரிப்போர்ட் அங்கே சப்மிட் பண்ணி எல்லாமே நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ, என்ன தொண்டு செஞ்சாலும் ஒரு சின்னதுனாலும் அது லிங்க் மூலிமா போய் ஃபோட்டோஸ் போய் எல்லாமே தளபதிட்டோம். எந்தெந்த ஒரு 234 தொகுதியிலையுமே எந்த மாவட்ட செயலர் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்கிறதும் தளபதிக்கு தெரியும். பொதுச்செயலர் கொண்டு அவங்ககிட்ட படைச்சிருக்காங்க. இல்லை, பொதுவாக வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இசை மதிவாணன் நம்ம தளபதி விஜய் கிட்ட ஒரு கேள்வி முன் வைக்கிறார். அதாவது அனுபவம் இல்லாமல் ஒரு ஆள் புதுசாக வந்து ஒரு இயக்குனா நீங்கள் படம் நடிப்பீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு தளபதி விஜய் சொன்ன பதில் என்னன்னா, அனுபவமே இல்லாமல் எப்படி பாஸ்? அப்போ புதுசாக வந்து அரசியலுக்கு வந்து 2 ஆண்டுகளில் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும்? நீங்கள் அரசியலில் புதுசாக வந்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி கிடையவே கிடையாது. தளபதி வந்து படம் நடிச்சுட்டு இருக்கும் போதே மக்களுக்கு எவ்வளவோ தொண்டுகள் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிறைய இதில் பாருங்கள், தளபதி சின்ன படம் நடிச்சுட்டு இருக்கும் போதே எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு ரீதியாக எல்லா தொண்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மக்களை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இல்லை, சேவை வேற, அரசியல் வேற. சேவை வேற, அரசியல். சேவை தானே அரசியலே. இல்லை, வாக்கு அரசியல் இருக்கு. வாக்கு வேற. நீங்க ஜெயித்து எம்எல்ஏ எம்பி ஆகணும்ல கடவுள் தானே எல்லாருமே இருக்காங்க. அப்ப 234 தொகுதியில ஜெயிக்கணும். இப்போ சேவைன்னா நம்ம யாருக்கு கொண்டாலும் செய்யலாம். இப்போ நம்மள்ட்ட உதவி கேட்கறாங்கன்னா நம்ம உதவி பண்ணணும். அது எந்த பலனும் கிடையாது. சேவையே பொது சேவை அதுங்கிறதுனால இப்போ தளபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட் பிரச்சனை, அப்படி நிறைய எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணி வந்திருக்காங்க. நீங்கள் தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு வந்தது வந்து தளபதி மட்டும்தான். வீடு வீடாக போய் தூத்துக்குடி மக்களில் பார்த்தது தளபதி மட்டும். வேறு எந்த தலைவர்கள் கட்சியும் வரலை, கட்சி தலைவர்கள் வரலை. அதுபோது ஸ்டெர்லைட்டு ஒவ்வொரு வீடு வீடாக பார்த்துட்டு நைட்டாக பார்த்துட்டு போனாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து யூத் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. அந்த யூத் படத்தில் இருந்து எந்த காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? யூத் படத்தில் அந்த காட்சி எல்லாமே நல்லா பிடிக்கும். அந்த சாமி கீ அப்படிம்பாங்க, அந்த கீ வரும், கேப் வரும், அதில் நல்ல அந்த படம் ஃபுல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா போகும். அவங்க ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டில் சிம்ரன் நடிச்சிருக்க அந்த பாட்டு ஆள் தோட்ட பூபதி. அந்த படத்தில் உள்ள பாட்டு தளபதி படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும், டான்ஸ் நல்லா இருக்கும், அதில் அந்த பாட்டு நல்லா இருக்கும். இல்லை, இப்போ தளபதியை எல்லாருமே கொண்டாடுறாங்க. 2026 முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கான கட்டமைப்பு வேணும்ல. இப்போ சாதாரண ஒரு வார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்டு பொறுப்பாளர் போடணும். இப்போ ஒரு பூத் எடுத்தீங்கன்னா அங்கே பிஎல்ல போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்லாம் உள்ள கொண்டு வரணும்ல. அவங்களுக்குள்ள சங்கடங்கள் இருக்கும், அந்த சங்கடத்தை தீர்க்கணும். இதுக்கு எல்லாமே ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் டைம் ஆகும். வந்த உடனே நான் ஆட்சி பிடிப்பேன்னா எப்படி? வந்த உடனே ஆட்சின்னா நீங்கள் இப்போ மாவட்ட செயலர் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலர் கீழே 15 போஸ்டிங் இருக்குது. செயற்குழு உறுப்பினர் 10, இணை செயலாளர், துணை செயலாளர் 2. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 15 பேர் போஸ்டிங் கீழே கொடுத்து, அடுத்தாப்புல பூத் மெம்பர் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையுமே இல்லாதது நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் பூத் கமிட்டி போட்டு அதில் தளபதி பார்த்தீங்கன்னா அதில் மும்முரமாக அவங்க கவனிக்காங்க. பூத்தை மட்டும்தான் கவனிக்காங்க. ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 பேர் போடுறாங்க. பூத்து தான் நம்மளுடைய கட்சியோடைய பலங்கிறனால பூத்துக்கு ஒரு 10 to 20 பேர் போடுறாங்க. அது எல்லாமே தளபதி கண்ட்ரோலுக்கு போயிடும். அவங்க பார்த்து நம்ம இதில் எங்கள் மாவட்ட செயலர் நான் இருக்கேன்னா அந்த பூத்தில் போய் யார் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் போட்டு நாங்கள் அந்த லிங்க்கில் மேலே போய்கிட்டே இருக்கோம். இல்லை, பொதுவாக நிறைய குற்றச்சாட்டு என்னென்னா, அதாவது பல மாவட்டங்களில்
என்ன குற்றச்சாட்டுனா இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அவருக்கு யார் ஆதரவா இருக்காங்க, அவருக்கு வேண்டப்பட்டது யார், அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஆளை வந்து ஒதுக்குறாங்க. இல்ல அப்படி கிடையவே இல்லை. மதுரை மாவட்டத்திலே ஒரு இது வந்துச்சு, கன்னியாகுமரி மாவட்டத்திலே அது வந்துச்சு, புதுக்கோட்டையிலே வந்துச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அகைன்ஸ்ட் இருக்க தான் செய்யும். அதை சமாளிச்சு. ஆனா அகைன்ஸ்டா பண்றவங்க வந்து வெளி ஆட்கள் கிடையாது இல்ல. இதே தமிழக வெற்றி கழகத்துல விஜய் கூட இருந்தவங்க, விஜய் ரசிகர்கள் ஆட்கள் நிறைய இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் கிடையாது, உள்கட்சி பூசல் கிடையவே இல்லை. வெளியிலிருந்து ஆட்கள் தான் தூண்டி விட்டு எங்க தமிழக வெற்றி கழகத்துல உள்ள இது பண்ணி. இப்போ ஒரு மாவட்டத்துல 5 லட்சம் பேர் இருந்தாலும் அதுல ஒரு ஆளுக்கு மாவட்ட செயலா கொடுக்க முடியும். ஆமா, அதுல 50,000 பேருக்கு ஆசை இருக்கும். ஆனா அந்த 50,000 பேர்ல ஒரு ஆள் தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கடமா இருக்காதா? அப்ப இதே மாதிரி தானே எல்லா கட்சியிலையும் வரும். ஆனா தமிழக வெற்றி கழகம் தான் அது அதிகமா பேசப்படுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதனால பேசுவாங்க. 26ல தளபதியா எதிர்பார்க்க தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாமே எதிர்பார்க்கறதுனால இப்போ நீங்க ஒரு வியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இப்போ டிவிக்கு கட்சி துண்டை போட்டு ஒருத்தங்க ரீல்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா வியூஸ் ஜாஸ்தி வரும். இதே டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ பிஜேபி அப்படின்னா அந்த வியூஸ் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 300-200 வியூஸ் வரும், 200 வியூஸ் வரும். இதே டிவிக்கு கட்சி தளபதி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா 40,000-50,000 வியூஸ் போயிடும். என்னன்னா உங்களோட பேரை வந்து மற்றவங்க பயன்படுத்துறாங்க. ஏன்னா டிவிக்கே கொடியை வச்சிருந்தோம் இல்லைன்னா எங்களுக்கு வந்து வியூஸ் அதிகமாக போகும். அது டேக் பண்ண தான் செய்கிறாங்க, வேற அவங்க வியூஸ் போகணுங்கிறதுக்கு தானே பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு அலை வந்து தளபதி விஜய்க்கு ஒரு அலை தளபதி அது உறுதியாக இருக்குது, கட்டாயமாக இருக்குது. 2026ல் தளபதி தான் முதலமைச்சராக வருவாங்க. ஆனால் ஒரு லிஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ விஜய் படத்தை வந்து பெருசாக போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புருஷி ஆனந்த், அது பக்கத்தில் ஆதவ அர்ஜுனா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லோகிலா மணி, இவங்க எல்லாருமே 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தங்களுக்கு வேலை பார்த்தவங்க, இன்னொருத்தங்கள தலைவர்னு சொன்னவங்க. அப்போ என்னன்னா இவங்க வந்து என்னைக்குமே நிரந்தரமாக இருப்பாங்களா? இப்போ தளபதிக்காண்டி எல்லாரும் வந்துட்டாங்க, அப்படிங்கும்போது நிரந்தரமா தளபதிக்காண்டி உயிரை கூட கொடுப்பாங்க எல்லாரும். தளபதி கட்சி ஆரம்பிச்சு தளபதிக்காண்டி வந்துட்டாங்க, தளபதிக்காண்டி நீங்க சொன்ன எல்லாருமே உயிரே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த பட்டியல் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே இன்னொரு கட்சியில எம்பியாவும் எம்எல்ஏவும் போஸ்டிங் கேட்டவங்க. ஆனா அங்க கிடைக்கல விருத்தியில அந்த கட்சியை காலி பண்ணுவோம் இங்க வந்திருக்காங்க. அப்படி கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் வந்து இவங்களோட லாபத்துக்கு பயன்படுத்தி வந்திருக்காங்க. தளபதி என்ன போஸ்டிங் கொடுக்காங்களோ அதுக்கு வேலை செய்வாங்க. இது என்ன யாரும் எதிர்பார்த்து வரல. இவங்க என்ன எம்பியோ நீங்க சொல்ற மாதிரி எம்பிக்கோ யாரும் ஆசைப்பட்டு இங்க வரல. இப்போ நான் மாவட்ட செயலர்னா நான் மாவட்ட செயலர் எதிர்பார்த்து நான் இங்க தூத்துக்குடி வரல. நாங்க ஒரு வேலை செய்யணும் தான் வந்தோம். எனக்கு மாவட்ட செயலர் நான் பண்ற வேலையை பார்த்து தான் கொடுத்துருக்காங்க முடியாது. அதே மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி லோகிலா மணி எல்லாருமே தளபதிக்காண்டி. ஒரு ராஜ்மோகன் அண்ணனோ எல்லா இடத்துலையும் இப்போ கோயில்பட்டில் சம்பத் சார் எடுத்துக்கிட்டிங்கனாலோ அவங்களுக்குலாம் யாருமே தொண்டு செய்யணும்னு தான் வந்தாங்க. ஆனால் நீங்கள் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போஸ்டிங் இருக்குது, யாருக்கும் போஸ்டிங் இல்லாமல் கிடையாது. ஒரு மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொகுதி, இப்போ தூத்துக்குடி தொகுதினா நான் 9,000 போஸ்டிங் போடணும். அப்படிங்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த 50,000 பேர் எதிர்பார்ப்பில் 10,000 பேருக்கு போஸ்டிங் கிடச்சிது. அப்படி அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு தளபதி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இல்லை பொதுவாக என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, காரை விட்டு கீழே இறங்குறீங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான் முதல் வரிசையில் நிற்பாங்க. அப்போ நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கீங்க, இந்த மாவட்டத்துக்கு உட்பட்டு ஒரு 3 தொகுதி இருக்கும். அந்த தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் அங்கே அதுல இருப்பாங்க, அந்த ஒன்றிய செயலாளர் பிடிக்காதவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் உங்களை அணுகும்போது அவரை தாண்டி வர முடியாது. இல்லை அப்படி கிடையாது. இன்னைக்கு தளபதி வந்து யாரையும் ஒதுக்கலை, எல்லாரையும் அனுமதிச்சு தான் கொண்டு போக சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கள் இதில் 6 தொகுதி இருக்குன்னா 6 தொகுதியில் 6 மாவட்ட செயலர், தொகுதியில் 6 மாவட்ட செயலரும் நாங்கள் ஒன்றிணைஞ்சு தான் வேலை செய்கிறோம். யாரும் எங்களுக்கு ஒன்றியம் தேவையில்லை. நான் இப்போ போய் ஓட்டப்படாரத்தில் பார்த்தாலும் அண்ணே வாங்கன்னு தான் சொல்லுவோம். எங்களுக்குள்ள ஒரு மரியாதை, அது தளபதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறது. நாங்கள் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் யாரும் துரோகம் கிடையாது, எல்லாம் யூனிட்டியாக தான் பண்ணி. உங்கள் ஒன்றிய செயலாளர் நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. அது இல்லாமல் ஒரு ஒன்றிய செயலாளர்னா இந்த புகை மது இதுக்கெல்லாம் எதிரானோம். ஒரு அரசியல் கட்சியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதை வந்து ஒரு ஒன்றிய செயலாளரே முன்னெடுக்கிறாரு. இப்போ அதை நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க எப்படி பார்ப்பீங்க? அது என்னுடைய பக்கத்து மாவட்டம். அது அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ரீல்ஸ் வந்து அவர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரீல்ஸில் பல பண்ணி தான் வந்திருக்காரு. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தியில் வந்து அதை வந்து உள்ளே இணைச்சி போட்டுட்டாங்க. டிவிக்கையில் இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரீல்ஸை கொண்டு உள்ளே இணைச்சி அவர் பண்ணுற ரீல்ஸ் வேறு, ஆனால் அவர் ஒன்றிய செயலர் வந்து அவர் பண்ணுற தொண்டுகள் வேறு.
அவர் ரீல்ஸ் பண்றது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை வந்து இவங்க உள்ள கொண்டு வந்து தப்பா திரிச்சுட்டாங்க, அவரா வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து அவருக்கு ஒரு மன வருத்தம். நான் இவ்வளோ தொண்டு செய்கிறோம், இதை வந்து ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு. இதை வந்து சன் டிவில இருந்து எடுத்து அதை போட்டாங்க. சன் டிவி மட்டும் இல்லை, வேற டிவில நிறைய போட்டிருக்காங்க. அதுல அந்த கமாண்டை தான் படிச்சேன். அந்த கமாண்டை படிக்கும் போது கூட நண்பா இந்த சீன் தானே பாலிமர்ல எல்லாம் வந்துச்சு அப்படின்னு அவர் லைக் பண்றாரு. அவர் என்ஜாய்மெண்ட் பண்றாரு. ஆனா இந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரீல்ஸ் நிறைய போட்டிருக்காரு. அவருக்கு ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து அதை தவறா பயன்படுத்தி அதை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க சமூக வலைத்தளங்கள்லாம் பயன்படுத்துறது உண்டா? சமூக வலைத்தளங்கள் நாங்க இருக்குதான் செய்யறோம். இருக்கிறீங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டம், பிற மாவட்டங்களோட இதெல்லாம் பாக்குறீங்க? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்க நிறைய மாவட்டம் இருக்காங்க. நம்ம பிரபு சாரு, பர்வேஸ் அண்ணன், நம்ம சேலம் பார்த்திபன், ஈசிஆர் சரவணன், அன்பண்ண, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் அவங்க எல்லாம் நிறைய தொண்டு செய்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணி அதில் நாங்களும் அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறது நாங்கள் பண்ணி. தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தில் அந்த விலையில்லா சாப்பாடு உணவகம் ஸோ அது எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க? விலையில்லா உணவகம் நாங்கள் இப்போ இது வரைக்கும் ஒரு 120 நாள் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாள் வந்து நாங்கள் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி பசங்க நாங்கள் போட்டோம், கட்சி ஹவுஸ் வச்சு போட்டோம். டெய்லி பார்த்தீங்கன்னா 100 to 150 பேர் வந்து சாப்பிடுவாங்க. அங்கே வந்து அவங்க கஷ்டப்பட்ட பசங்க வருவாங்க, மதியம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக சாப்பிட்டு போவாங்க. சாப்பாடுன்னா வெறும் சோறு சாம்பார் அந்த மாதிரி கொடுப்பீங்களா? இல்லை டெய்லி ஒவ்வொரு வெரைட்டியான ரைஸ், சாம்பார் சாதம் போடுவோம், ஒவ்வொரு தயிர் சாதம், தக்காளி சாதம், வெஜ் பிரியாணி. அப்புறம் ஏதாவது எங்கள் தொண்டர்கள் இப்போ யாராவது இருந்தாங்க, ஆனால் என் பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னா அவங்க மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசு மருத்துவமனையில் நாங்கள் சாப்பாடு போட்டுட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அங்கே நிறைய பேர் ஏற்கனவே தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. நிறைய இதுலேருந்து வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்களும் கொண்டு போனோம். பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய தேவைகள் ஜாஸ்தி இருக்குது. ஜிஹெச்சில் அங்கே உணவகம் இருக்குது, வெளியே இருக்குது. இருந்தாலும் நம்ம நாங்கள் ஒரு 150 சாப்பாடு கொண்டு போனாலும் அவங்க நிம்மதியாக கொண்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடும்போது ஒரு பாட்டிமா சொன்னாங்க, ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, அருமையாக சாப்பாடு போடுறீங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் கொடுக்கீங்க, எங்கள் ஓட்டு ஃபுல்லாக தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா ஒரு சின்ன சொன்ன வேர்டு தளபதிக்குன்னு ஓட்டு சொன்னதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வியூஸ் போயிருக்குது. ஸோ அப்போ வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் தளபதி போய் சேர்ந்துட்டாரு. தளபதி தான் இருக்காரு, சேர்ந்துட்டார் இல்லை, தளபதி தான் இருக்காரு. தளபதி தான் முதலமைச்சராக வர போறாங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் விஜய்க்காக ரசிகர் மன்றத்தில் இருந்து காத்திருந்து இன்னும் ஒரு மாவட்ட செயலாளராக பொறுப்பாத்திருக்கீங்க. ஆமாம். நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆச்சு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்து. எனக்கு கொடுத்து 20 நாள் ஆச்சு. 20 நாள் ஆகுது. இந்த 20 நாளில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் விலையில உணவகம் போட்டுட்ருக்கோம். அது போக நம்ம பார்த்தீங்கன்னா வார்டில் யார் யாருக்கு என்ன பிரச்சனைகள், இப்போ வார்டு செயலாளர் பூரா போட்டுட்டோம். அடுத்தாப்பில் பூத்து போட்டிருக்கோம், பூத் கமிட்டி போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத எங்களுக்கு கீழே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ இந்த 10 செயற்குழு உறுப்பினர் 52 வார்டு இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு 5 செயற்குழு உறுப்பினர் போட்டு அவங்களுக்குள்ள இத்தனை வார்டை பார்க்கணும். இணை செயலாளர், துணை செயலாளர் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தனித்தனியாக பிரித்து ஒரு 10 வார்டாக பிரித்து 5 வார்டு 6 வார்டு மேக்ஸிமம் பிரித்து அவங்கள பார்க்குறதுக்கு நாங்கள் வச்சோம். அது போக பகுதி செயலாளர் வேறு போட்டிருக்கோம். அது அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் தலைமைக்கு கொண்டு போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது காமிச்சு அதுக்கப்புறம் சரி அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த விலையெல்லாம் உணவகம் போடுறோம். அது போக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்டுகள்லேயும் இலவச மருத்துவ முகாம் போடுறோம். ஒவ்வொரு வார்டுகளையும் வாரம் வாரம் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு வார்டுலேயும் கண் சிகிச்சை, சுகர் செக் பண்ணுறது, அப்புறம் ஹார்ட்டுக்கு பார்க்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்து நாகர்கோவிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட்டை வர சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து உங்கள் மருத்துவ அணி சார்பில் பண்ணுறீங்களா இல்லை மத்திய மத்திய மாவட்டத்துலேருந்து ஃபுல்லாக பண்ணுறீங்க? அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு வார்டுகள்லேயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து மக்கள் இலவசமாக பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருந்தோம். அது போக இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ மருந்துகள் இருக்குது. மருந்துகள் வந்து இப்போ நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரிய பார்த்து வாங்குறோமே வழியை மேனுஃபேக்சர் டேட்டை பார்த்து வாங்குறது இல்லை. அவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க, உங்கள் தளபதிகிட்ட கொண்டு இதை கொஞ்சம் காட்டுங்க, தளபதிகிட்ட சொல்லுங்கள், இது மக்கள் வந்து எவ்வளோ பயன் இல்லாமல் இருக்காங்க, அந்த மாத்திரைகளுடைய செயல் இழந்துருது. நம்ம இப்போ ஒரு தலைவலிக்கு மாத்திரை போட்டோம்னா அதோடைய ஸ்பீடு வந்து குறைஞ்சிருது.
அப்போ கூட 2 மாத்திரை போட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இல்ல தலைவலி மாத்திரை எடுத்தீங்கன்னா இப்போ 500 டோஸ் இருக்கு, 650 இருக்கு. அந்த மேனுஃபேக்சரிங் டேட் என்னைக்கோ நம்ம எக்ஸ்பைரி டேட்டை மட்டும் தான் பார்க்காங்களே வெளியே நம்ம மக்கள் மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்க்க மாட்டேங்காங்க. அதோடைய பவர் குறைஞ்சதுன்னு அவங்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க. நீண்ட நாள் போகும்போது அதோட பவர் குறைஞ்சது. அது என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு மாத்திரை போட்டா சரியாகிறத ஒரு 3 நாள் போட வேண்டியது கட்டாயத்துக்கு வந்துருது. அதை ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இல்ல இப்போ தூத்துக்குடி எடுத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மாவட்டம், பொருளாதார ரீதியாக பெருசா இருக்க மாவட்டம். இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த கட்டமைப்பை உடைச்சி தமிழக வெற்றி கழகம் உள்ள வர முடியுமா? கட்டாயம் வருவாங்க. எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? மக்கள் சப்போர்ட் வந்து நம்ம சொல்லிக்கலாம். கட்டமைப்பு தான் நாங்க கட்டமைப்புனா இங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ராஜ்யம் தூத்துக்குடினா ஒரு குடும்பம் அந்த மாதிரி சம்பந்தமா ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இதை உடைச்சி உங்களால உள்ள வர முடியுமா? எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாங்க அதை கட்டாயம் பண்ணுவோம். அந்த ராஜ்யத்தை கட்டாயம் உள்ள கொண்டு வருவோம். டிவிகேங்கிறது கட்டாயம் வரும். இல்ல இப்போ ஒரு தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ஒரு கொடியோட டிவிகேன்னு கத்துறதும் இல்ல ரோட்ல ஒரு பிரச்சனை பண்ணும்போது டிவியோட கத்துறதும் சரி, அது வேற. இது வந்து ஆட்சி அதிகாரத்துல போகணும். இந்த ஆட்சி அதிகாரம்னா மக்கள் முடிவு பண்ணி ஓட்டு போடுறது. அப்ப அந்த விஷயங்கள்ல ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு உடைக்க முடியுமா? உடைப்போம், கட்டாயம் உடைப்போம். அதனால உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா நீங்க ஒரு ஹோட்டல் திறக்கிறீங்க, அதுக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரை வச்சு அதை ஓபன் பண்றீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது வந்து எங்க குடும்ப தொழில். அது வந்து நாங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஓப்பனிங் பண்ணாங்க. இதை வந்து நாங்க குடும்பத்துல ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது நான் பின்னாடி தான் நிற்க முடியும், நான் ஒதுங்கி நிற்க முடியாது. அதுக்கு வந்து எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்லையும் ஒவ்வொரு இதுலையும் இருக்கு. அமைச்சர் ஓப்பன் பண்ண ஹோட்டல் உங்களோட கிடையாது, அண்ணனுக்குள்ளது. உங்க அண்ணனுக்குள்ளது. நம்ம இப்போ எனக்கு டிவிக்கேன்னு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் டிவிக்கில தான் இருக்கோம். அப்போ அந்த விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? நாங்கள்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆமாம், விழாவில் கலந்துக்கிட்டோம் இல்லைங்களே. ஆனால் அது எங்கள் குடும்ப தொழில், நாங்கள் போகிறோம். அமைச்சர் வந்து இப்போ நாங்கள் டிவிக்கேன்னு வந்தது அப்புறம் அதெல்லாம் கிடையாது. இது தொடர்பு எதுவுமே இல்லை, கிடையாது. நாங்கள் தளபதிக்கு மட்டும். அப்போ அந்த போட்டி மட்டும் தான் தளபதி சொன்ன மாதிரி டிஎம்கேக்கும் டிவிகே தான், தளபதிக்கு மட்டும்தான். இல்லை அந்த அது கூட முரண்பாடு இருக்கு. அது வந்து 75 ஆண்டு கால கட்சி. அது கூட 2 ஆண்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்க நாங்கள் நேரமே வந்துட்டோம்னு சொல்லுவீங்க. சரி, அப்படி இருந்தால் கூட மண்டலத்தில் இருந்து 2 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எப்படி நீங்க இது போட்டின்னு சொல்லுங்க? நீங்க எப்படி எதிர்பார்க்கீங்க? 75 ஆண்டு காலம் நீங்க சொல்றீங்க. இப்போ 75 ஆண்டுகளா சொல்றேன்னா 6 முறை அந்த கட்சி ஆண்டு இருந்திருக்கு. இப்போ தளபதி வந்ததுல இருந்து எப்படி ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது சொல்லுங்க. 75 வருஷம் நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த 2 வருஷத்துல தளபதியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. இதே போலதான் இதுக்கு முன்னாடி ஒருவர் வந்தாரு, வந்து என்ன பண்ணாருன்னா டிவி எல்லாம் உடைச்சாரு. யாருக்கு ஓட்டு போட போறேன்னு கேட்டாரு. கடைசி நாங்க எங்க இருக்கிற பாத்தீங்களா, ஒரே ஒரு சீட்டுக்காக எங்க உட்கார்ந்துருக்காரு. அது அப்படி எங்க தளபதி அப்படி கிடையாது. அதுக்கு முன்ன இன்னொரு வந்தாரு, யாரா இருக்கட்டும், தளபதி வந்து அவங்க வந்துட்டு ஒரு செகண்ட்ல போயிட்டாங்க. தளபதி வந்து அவங்க படத்தை நடிச்சு 500 கோடியை வருஷத்துக்கு இழந்துதான் மக்களுக்கு வந்து பண்ணணுங்கிறதுல இருக்காங்க. அதுக்காண்டி தளபதி விட்டு போறது கிடையாது. அதாவது பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆட்சிக்கு பிறகு இங்க ஃபுல்லா கட்டமைப்பு மாறிச்சு. அங்க அதுக்கு வந்ததுன்னா எல்லா சினிமா மோகம், அது ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, இல்லை அம்மையாரா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த விஜயகாந்தா இருந்தாலும் சரி, சரத்குமார் எல்லாருமே அந்த சினிமா பின்னணிலாம் வராங்க. ஆனா எத்தனை நாள் நிக்கிறாங்க, அந்த களத்துல நிக்கணும். தளபதி நிற்பாங்க. தளபதியோட மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. அப்படிங்கும்போது தளபதி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுல வந்து கட்டாயம் ஜெயிப்பாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இல்ல கொள்கை எதிரின்னா இப்ப திமுகவோ நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, அவங்க மக்களுக்கு நிறைய திட்டங்களை செஞ்சுட்டு தானே, எதுவுமே போய் மக்களுக்கு சேரலையே. இப்போ நேற்று 3000 ரூபா கொடுத்துருக்காங்க, எல்லாரும் வாங்குறாங்களே. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபா கொடுத்தாங்க. ஏன் இந்த வருஷம் 3000 ரூபா கொடுக்கணும்? எலெக்ஷன் நெருங்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வட்டம் 3000 ரூபா கொடுக்கணும்? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு ஸ்பீடாக வர்றங்கிறனால 3000 ரூபா கொடுக்காங்க. ஆனால் மக்கள் அதை வாங்கிட்டு தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க தவிர நாங்கள் ஒரு பொருட்டாவே எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 75 ஆண்டு கால பாரம்பரிய கட்சி, நாங்களும் இப்போ எங்கள் தளபதி ஒரு பொருட்டாக எடுக்கல. இல்லை, இதில் முரண்பாடு இருக்கு. தளபதி எந்த மேடை யாருனாலும் திமுகவை சொல்லாமல் இறங்க மாட்டாங்க. ஆனால் திமுக எந்த தலைவராவது தாவைக்கா பார்த்து சொல்கிறாங்களா? சொன்னால் நாங்கள் ஜெயிச்சிருவோங்கிற பயம்தான். நீங்க மறுபடியும் வளர்ந்துருவோம். அதுக்காண்டி அவங்க சொல்றது பரவாயில்ல. உங்க பொதுச் செயலாளர் உங்களை நல்ல ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ஆனால் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்ச பொதுச் செயலாளர் வந்து ஒரு வித்தியாசமான பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் வந்து ஒரு கிஃப்ட் எங்களுக்கு. அவங்க இல்லைன்னா எப்படி சொல்றது, எங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு போறதே அவங்க.
சரி, அப்படி என்ன ஒரு மாற்றத்தை அவர் கட்டமைக்க போறாரு பொதுச் செயலாளர்? நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா முதல் மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க, 2வது மாநாடு நடத்தி முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி எதிர்பார்க்கீங்கன்னு தெரியல. நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அது நல்ல வைரலாக போச்சு. நான் ரொம்ப நேரம் சிரித்தேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சிரித்தாங்க. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு மைக்கில் மேடையில் ஈரோடுன்னு நினைக்கிறேன், ராஜ்மோகன் பேசுகிறாரு. இதோ எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் வந்து கொண்டே இருக்கார், இப்போ வந்துடுவாருன்ட்டு இங்கே பார்க்குறாரு, இங்கே வந்து நிற்கிறாரு. அந்த டைமிங் இருக்கணும். அதுக்கு சொல்லி ஒரு பொதுச் செயலாளர் கிஃப்ட்டுன்னு அந்த ஒரு டைமிங்காவது ஃபாலோ பண்ணணும். தொண்டர்களை விட்டு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு வரீங்க, உங்களை பிடிச்சவங்க எல்லாம் பக்கத்தில் வந்து அணைவாங்க, வணக்கம் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பக்கம் சாஞ்சி நிற்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா கூட இதை தான் பண்ணுறாங்க. இது தமிழக வெற்றிகளில் அதிகமாக இருக்கு. அப்படி இன்னும் நாங்கள் பார்த்தது இல்லை. நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, அப்படி எங்கள் இதில் யாரும் பண்ணதில்லை. உள்கட்சி பூசலை தாண்டி நாங்கள் அரவணைச்சு தான் கொண்டு போகிறோம். எல்லாரும் வேணும் அப்படிங்கிறது தான் எங்கள் பொதுச்செயலர் ஒரு அறிவிப்பு. என்னென்னா பிடிக்காதவங்களையும் அரவணைச்சு அவங்கள கொண்டு போகிறது தான் எங்களுடைய இது. எங்களுக்குலாம் அந்த இது கிடையாது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்துச்சு, அதை பார்த்தீங்களா? ஆமாம். அதில் நல்லா பிடிச்சிச்சா உங்களுக்கு? ஆமாம். ஐ எம் வெயிட்டிங் வேலை, ஐ எம் கம்மிங். அதுக்கெல்லாம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆமாம். சரி, இந்த இப்போ பொதுவாக வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து 3000 ரூபா கரும்பு அரிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்களா? போய் பார்த்தீங்களா? நாங்கள் போய் பார்த்தோம். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்கள கைரேகை வச்சு தான் கொடுக்காங்க. கைரேகை வச்சுட்டு ஒரு டேட்டில் கை ரேகை வைக்க சொல்கிறாங்க, இன்னொரு டேட்டில் கொடுக்காங்க. அந்த காசு எல்லாம் வந்து இப்போ மக்களுக்கு போய் சேருதா? மக்களுக்கு சேருதான்னா நிறைய பேருக்கு சேரலை. எப்படி சேரல? ரேஷன் கார்டு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? இல்லை, குடும்ப அட்டைக்கு தான் 3000. குடும்ப அட்டைக்கு 3000 சொல்கிறீங்க. குடும்ப அட்டைக்கு 3000 ரூபா. நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையே இல்லாமல் அந்த இது கேன்சல் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்டுன்னு இருக்குது, க்ரீன் கார்டுன்னு இருக்குது. அப்படிங்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்குது. இல்லை, பொதுவாக ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு, எல்லா ஊர்லேயும் வந்து இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ண சாதனை நற்பணிகள் இதை வச்சு சூஸ் பண்ணுவாங்க ஒரு எம்எல்ஏ எம்பி. ஆனால் சில தகவல் எப்படி வருதுன்னா, இங்கே யார் அதிகமாக ரீல்ஸ் போடுறாங்க, யார் மக்கள் மத்தியில் அதிகமாக வைரலாக இருக்காங்க, ஸோ அவங்கள தான் சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற சோஷியல் மீடியான்னு சோஷியல் மீடியா சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு வந்து நல்ல தொண்டு செய்கிறவங்களுக்கு மக்கள் பிடிக்கும்ல. டைரெக்டாக போய் தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குல்ல. இல்லை, பாலிடிக்ஸில் வந்து ரீல்ஸ் வைரல் கொண்டு வந்தது தாவேக்கா தானே. ஏன்னா எந்த மாவட்ட செயலாளர் திமுக எடுத்தீங்கன்னா போகும்போது கேமராவோட போக மாட்டாங்க, அமைச்சர் போகும்போது கேமரா கொண்டு போவாங்க. மற்றபடி மாவட்ட செயலாளர் போனால் அதிமுக அப்படிதான். மற்றபடி பிஜேபி காங்கிரஸ் எந்த மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு போகிறாருன்னா கேமரா கொண்டு போக மாட்டாங்க. ஏதாவது முக்கியமான ஃபோட்டோ இருக்குன்னா அவங்க மொபைல் எடுத்துப்பாங்க. ஆனால் தாவேக்கால வந்து அந்த ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் ரீல்ஸுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீல்ஸுங்கிறது மக்களுக்கு போயிடுறது நல்லது செய்கிறதுக்கு தான் போகுது. அதை பார்த்து இப்போ நிறைய சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரீல்ஸை பார்த்துட்டு நல்லது செய்கிறதுக்கே வராங்க. இப்போது எங்கள் தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோட்டில் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த ஜிஹெச்சில் உணவு போடுறோம், அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன பசங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்த ரீல்ஸ் மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, நிறைய பலன் இருக்க தான் செய்யுது இந்த ரீல்ஸில். இல்லை, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கொடியை பிடிச்சி டிவிக்கேன்னு கத்துறது, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கிறதுல போய் டிவிக்கேன்னு கத்துறது, இந்த தியேட்டரில் டிவிக்கேன்னு கத்துறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நாகரிகமான அரசியல் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க போகிறது ஒரு பஸ்ஸுலையோ உள்ள ஒரு தியேட்டருக்குள்ளேயோ தானே பண்ணுறாங்க. இல்லை, ஒரு ட்ரெயினில் போகும்போது அங்கேயும் டிவிக்கேன்னு பண்ணுறாங்க. இல்லை, ஒரு முக்கியமான ஒரு டூர் போகிறாங்க, ஒரு 50 பேர் சேர்ந்துருக்காங்க, அங்கேயும் போய் டிவிக்கேன்னு பண்ணுறாங்க. கட்சியிலோட ஒரு பற்று, அவங்க தளபதி மேலே உள்ள கொண்ட பாசம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என் காரில் போகிறோன்னு சொல்லுவாங்க, காரில் போகிற கட்சி கொடி இருக்கு பாருங்க, அதை பார்த்தாலே சின்ன பசங்க சல்யூட் அடிக்காங்க கொடியை பார்த்துட்டு. அதே மாதிரி அன்னைக்கு சென்னைக்கு போகிறோம், ஒரு டோல்கேட்டுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கோம், நம்ம கொடியை பார்த்தோன்னே அந்த ஒரு ஸ்கூல் டூர் போயிட்டு அந்த பசங்க வராங்க. அப்படி ஒரு சவுண்டு டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு அந்த சின்ன பசங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் தளபதி மேலே. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே எல்லா மாவட்டங்கள்லையுமே பிரச்சனைகள் இருக்கும். அந்த உள்கட்சி பூசல் இந்த பிரச்சனை இருக்கும். இதில் தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? உள்கட்சி பூசல்ங்கிறது கிடையாது. நாங்கள் எல்லாரையும் அரவணைச்சு தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ தூத்துக்குடி மத்திய மாவட்டம் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கீங்க? ஒற்றுமையாக தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது மீனவ சமுதாயம் இருக்குது, எல்லாருமே இப்போது அரவணைச்சு எல்லாம் ஒன்போல இணைஞ்சு தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் நாங்கள்.
அவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அப்போ இங்கே மத்திய மாவட்டம் வந்து பிளவு கிடையாது, எல்லாருமே சேர்ந்து ஒரே நேர்கோளில் தான் பண்ணிருக்கீங்க. மாவட்ட செயலர் அறிவிச்சதுக்கப்புறம் எந்த பிளவுகளும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு ஒன்போல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட இலக்கு வந்து 2026 நோக்கி தான். அதில் வெற்றியோ இல்லைன்னா அது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. வெற்றி தான். இல்லை, அது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர்லாம் உட்காரும் போது ஒரு விழாவில் ஒரு பொண்ணு பேசுது, இந்த 1000 ரூபா வந்து எங்களுக்கு வந்து குடும்பம் நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது, அது இல்லாதவங்களுக்கு அந்த 1000 ரூபா பெரிய அமௌண்ட் தானே. நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ செவிலியர் பிரச்சனை வந்துச்சு, திமுக கவர்மெண்ட் வந்து அதை கண்டுக்கிடவே இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணாங்க செவிலியர்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு அங்கங்கே கொண்டு தான் வச்சாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செவிலியர்களுக்கு. அதான் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு உள்ளாடி வந்து ஆதவ அர்ஜுனா போயிட்டாரு, ஆதவ அர்ஜுனோட தூண்டுதல் பேர்ல தான் அது போராட்டம். இல்லை, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 செவிலியர்கள் போனாங்க. 200 செவிலியர் போன இடத்துல ஒரு 120 பிள்ளைங்க 2 பஸ்ல எங்க போனாங்கன்னே தெரியாம ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் டிவிகேல இருந்து தளபதி சொல்லி அந்த ஸ்பாட்ல போய் செவிலியர்களுக்கு பண்ணாங்க. நிறைய பண்றாங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நிறைய இது விடுபடு, ஆசிரியர்கள் பிரச்சனை இருக்கு, செவிலியர்கள் பிரச்சனை இருக்கு, மருத்துவர்கள் பிரச்சனை இருக்கு, அப்படி நிறைய இருக்கு. இல்ல இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு தான் தளபதி வந்து ஒரு கட்டமைப்பு அமைச்சு எல்லாருக்கும் போஸ்டிங் வேணுங்கிறதுக்கு போட்டு வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்க இதுல 28 அணி இருக்கு, மருத்துவர் அணி இருக்கு, அப்படி நிறைய அணிகள் இருக்கு. திமுக 36 அணி இருக்கு. 36 அணி வேலை செய்யணும்ல, எங்க இதுல தளபதிக்காண்டி வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்ல. இப்ப எல்லாரும் போஸ்டிங் வாங்கிடலாம், போஸ்டிங் வாங்கிட்டு வேலை செய்யணும்ல, வேலை செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அடுத்த செகண்ட் எல்லாம் இறங்கி வேலை செய்வாங்க. மாவட்ட செயலாளர்ல இருந்து அடிப்பட்ட தொண்டன்ல இருந்து எல்லாருமே நல்லா வேலை செய்வாங்க. உங்க மத்திய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொண்டனுக்கு உங்களை ஒரு தேவைன்னா உங்களை வந்து ஈஸியாக அணுக முடியுமா? ஈஸியாக அணுகலாம். நீங்கள் யார்கிட்டனாலும் கேட்டாலும் நாங்கள் ஆஃபீஸில் தான் இருப்போம். எங்களை டைரெக்டாக பார்க்கணும் ஒதுக்குறதுலாம் கிடையாது. அவங்க வந்து என்னை டைரெக்டாக நைட்டு 10 மணி வரைக்கும் நான் அவங்களுக்காண்டி உட்காந்துருப்பேன். பின்னா சொல்லலாம் போக மாட்டீங்களா? கிடையாது. செட்டாக இருந்துருப்பீங்க. பின் வாசல் கிடையாது எங்களுக்கு, ஒரே வாசல் தான். அப்போ தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் உங்களை பார்க்கலாம். அப்போ வந்து தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் எத்தனை மணியில் நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்க? காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கே தான் ஆஃபீஸில் தான் இருப்பீங்க. அப்போ எந்த வந்து எங்களை அணுகிறதுக்கு எப்போனாலும் ஃப்ரீ, யாருனாலும் நாங்கள் வந்து நின்னாலும், வார்டு செயலாளராக இருந்தாலும் சரி, பகுதி செயலாளர் இருந்தாலும் அவங்களுக்கு போய் யார் யாருக்கு என்ன வேண்டும் பார்த்து அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து தான் முடிச்சு தான் வீட்டுக்கு கேட்போம். பொது செயலாளர் எப்படியோ அந்த இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய வயலன்ஸ் உள்ள இருக்கு. வயலன்ஸ் இருக்குங்க. என்ன வயலன்ஸ் இருக்குங்க? அதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவராக வராரு, இங்க இருக்கக்கூடிய அரசியலை வெளிப்படுத்தலாம், பெருந்தலைவர் காமராஜரை விட்டு போன அந்த சமூக தொண்டு, இல்ல நம்ம வேலு நாச்சியார் அவங்க என்ன பண்ணாங்க, பெரியார், ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கொள்கை தலைவர் வெளியே வரல, அதுக்கு நம்ம அதை பத்தி எப்படி இதெல்லாம் வச்சு இவங்களை வச்சு பேசுறாங்கன்னா ஓகே. ஆனா வயலன்ஸ்னா அந்த ராவணன் மவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொண்டு வராரு, அதை வந்து பண்றாரு. இது வந்து வயலன்ஸ் இல்லையா? அதாவது மனித ரத்தம், அவர் அடிச்சது வந்து வேற ஆள கிடையாது, ஒரு மனிதனை அடிச்சாரு, அடிச்சு அதுல இருந்து ரத்தம் வருது. அப்ப அதை இதை அடிச்சுட்டு இப்படி பண்றாரு. அப்ப அதை வந்து மக்கள் பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? அது வயலன்ஸ் தானே. சினிமா வேற, அரசியல் வேற. இது வரும்போது அது வேற மாதிரி ஆயிடும். சினிமால எல்லாரும் தான் அப்படி பண்றாங்க, தளபதி மட்டும் பண்றது இல்லையே. அரசியலுக்குன்னு வரும்போது பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட கட்டமைப்பே வேற. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, உங்க கொள்கை எதிரியா நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சினிமாக்காரனா தியேட்டர்ல போய் சினிமாக்காரனா பாருங்க, உங்க மக்களுக்கு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு பிரச்சனைனா யார் வரா? தளபதி தான் வருவாங்க. இது புது ஃபார்முலாவா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து அவங்க நிறைய ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. யார் என்ன சொல்லிட்டு போனாலும் தளபதி மக்களுக்காண்டி வருவாங்க. நாங்க யார் சொன்னாலும் கேட்டு இது வரைக்கும் வரலையே. வருவாங்கன்னு தானே சொல்றோம். 2 வருஷம் நிறைய வந்துட்டு தானே இருக்காங்க, எல்லா மக்களையும் பாக்குறதுக்கு வராங்க, ஊரா வந்துட்டு தான் இருக்காங்க. கரூர்ல பண்ற பிரச்சனைக்கு இது வந்து டிஎம்கே தான் காரணம். ஏன்னா இல்ல, கரூர் வந்து பெரிய ஊர் கிடையாது, அது வந்து மெட்ரோ சிட்டி கிடையாது, அங்க அதிகமா இடம் கிடையாது, தொழில் நகரம். அந்த இடத்த பிக்ஸ் பண்ணி உள்ள கொண்டு போய் இப்படி பண்ணணுங்கிறதுக்கு தான் இது. அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் செருப்பை கொண்டு இது பண்றாரு, ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நல்லா ஜூம் பண்ணி பாருங்க, ஒருத்தர் காலில் வச்சு மிதின்னு மிதிக்காரு. சிபிஐ விசாரணையில அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆனால் சிபிஐ விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டாக வந்தாங்க, அதுதான் காரணம். வந்தாங்கன்னா டிராஃபிக் ஜாம்.
போலீஸே வந்து வேணுக்குன்னே டிராஃபிக் ஜாமாக வைக்க தான் பிரச்சனை. ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைமிங் பஞ்சுவாலிட்டி எல்லாம் கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க, தளபதி வர தான் செஞ்சாங்க. நாங்கள் கரெக்டாக அனுமதி பெற்று தான் பண்ணோம். காவல்துறை அதில் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-50 போலீஸ் தான் மொத்தத்திலே வந்து இருந்தாங்க. அதில் கூட மொத்த கூட்டத்துக்கும் ஒரு 20 போலீஸ் தான் 20-50 போலீஸ். நீங்கள் அந்த வீடியோலேயே பாருங்கள், போலீஸே இருக்க மாட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ தண்ணி பாட்டில் நீங்கள் கொடுக்கல? நம்ம கொடுத்தோம், நம்ம கொடுக்காம இல்லை. கட்சி டிஎம்கே கட்சி போட்டு தண்ணி எப்படி வந்துச்சு ஆம்புலன்ஸ்? ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் அடுத்த செகண்ட் வந்துச்சு? அப்போ 41 பேருக்கு உங்களுக்கு எந்த கிடையவே கிடையாது, சம்பந்தம் கிடையாது. கிடையாது. அப்போ அது சம்பந்தம் யாரு? யாராவது ஒரு ஆள் பொறுப்பேற்கணும்ல? பொறுப்பேற்குது அது சிபிஐ தான் சொல்லணும். சிபிஐ விசாரணையில் அது கட்டாயம் வரும். நீங்கள் முழுமையாக சிபிஐ முழுமையாக நம்புறீங்க? நம்பி தான் போகிறோம். இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி மத்தியத்தில் குடும்ப அரசியல் தான் இருக்குது இங்கே. அதை நாங்கள் கட்டாயம் தவிர்த்துட்டு தளபதி ஆட்சியை கொண்டு வருவோம். அவன் தூத்துக்குடியோட குடும்ப அரசியலை நீங்கள் மாற்றிடுவீங்க? கட்டாயம் மாற்றுவோம். நாங்கள் தளபதிக்கு கட்டாயம் அது ஒரு பெரிய கட்டமைப்பு, 3 தலைமுறை 2 தலைமுறை கட்டமைப்பு வந்துடும், பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ எங்களை போட்டு ஒரு 20 நாள் ஆகுது. கட்டாயம் அந்த இதை கொண்டு வந்து நாங்கள் முறியடிப்போம். தளபதிக்காண்டி கட்டாயம் வேலை செய்வோம். தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி. எத்தனையோ அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வந்தாலும் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு மக்களுக்கான ஒரு சேவையை நாங்கள் முழுமையாக செய்வோம் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் முன் வந்தாலும் அது பெருந்தலைவர் காமராஜனுடைய கொள்கை கோட்பாடுகள் உட்பட்டு இந்த மக்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு கட்சியாக இந்த தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு பிறகு தொழிலதிபராக இருக்கக்கூடிய திரு மாவட்ட செயலாளர் அவருடைய நேர்காணல் இங்கே பார்த்தீங்க. ஸோ அவருடைய பேச்சில் முழுமையான ஒரு தெளிவு தெரியும். இந்த மக்களுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த மக்கள் வந்து முழுமையாக தளபதியை ஆதரித்துவிட்டார்கள், நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய நாங்கள் வந்திருக்கோம் என்று அவருடைய வாதம். ஸோ நிச்சயமாக இந்த தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தில் அவருடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துகிறோம். நன்றி சார்.